இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. சார் வணக்கம், என் பேர் வெங்கடபதி. எங்கள் ஊர் வந்து கொத்தூர் வில்லேஜ், மதுர் ஃபர்ஸ்ட்டு, திருத்தணி தாலுக்கா. எங்கள் வில்லேஜில் வந்து அதிகமாக பயிர் செய்கிறது வந்து சுகர் கேன், கரும்பு தான் பண்ணுவாங்க. இந்த லாக்டவுன் முன்னால் வந்து கரும்பு நிறைய பண்ணியிருந்தாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஏதாவது மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம், வேறு பயிர் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ராகன் ஃப்ரூட் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 2018 லாக்டவுன் டைமில் வந்து ஒரு ஏக்கர் பண்ணேன் ட்ராகன் ஃப்ரூட்டு. கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் அது மாதிரி இப்போ 10 ஏக்கரை வச்சுருக்கேன் நான். 10 ஏக்கரில் வந்து எனக்கு நல்லா ஈல்டு, நல்லா ட்ராகன் ஃப்ரூட் வந்துகிட்டு இருக்கேன். இது நம்ம ஏரியாவில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அநேகமாக யாருமே இல்லை. நான் தவிர யாரோ ஒருத்தர் 2 பேரை வச்சுருக்காங்க. அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆகலை. லாஸ்ட் இயர் எல்லாமே விட்டுட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம், அதிகமாக பயிர் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஏக்கர் கரும்பு பயிர் செய்கிறது வந்து ஒரு 5 ஏக்கர்லேருந்து 6 ஏக்கர் வரலாம் ட்ராகன் ஃப்ரூட் பண்ணலாம். அந்தளவுக்கு தண்ணி கம்மி அதுக்கு. இது தவிர நோய் வர்றது ரொம்ப கம்மி. நம்ம எந்த பயிர் எடுத்தாலும் நோய் அதிகமாக வரும், ஸ்ப்ரே அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து 100% வந்து நோயே வராது. இந்த வெயில் டைமில் வந்து கொஞ்சம் அந்த தண்டெல்லாம் மஞ்சளாக போயிடும். அதுக்கு வந்து சுண்ணாம்பு இருக்குது, அதுக்கு கயோலின்னு சொல்லிட்டு. அது ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணோம்னா அது நம்ம செவுத்துக்கு சுண்ணாம்பு எப்படி அடிக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கூலாகிடும். ஒரு 10% வெயில் வந்து கூலாகிடும். இது சீசன் வந்து 5ஆம் மாதம் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நவம்பர், டிசம்பர் வரலும் ஓரளவு ஃப்ளவர் வந்துன்னு இருக்கும். மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டைம் வந்து ஃப்ளவர் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 45 நாளுக்கு வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். நம்ம திரும்பி ஒரு வாட்டி ஃப்ளவர் வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்குள்ள நடுவில் இன்னொரு வாட்டி ஃப்ளவர் வந்துடும். ஒரு 40 நாள்ன்றது 25 நாள், 30 நாளுக்கு நம்ம ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் எப்போவுமே ஃப்ளவர் இருக்கும், எப்போவுமே காய இருக்கும். இந்த தண்டுலன்னா ஒரு முள் ஃபுல்லாக இருக்கும். ஒரு முள்ளில் அப்படியே நமக்கு ஒரு முள்ளில் ஒரு ஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்ததில் வந்து அடுத்த வருஷம் வரும். இந்த வருஷம் வரலன்னா நம்ம கட் பண்ணவே தேவையில்ல. அடுத்த வருஷம் வரும், திரும்ப அடுத்த வருஷம் வரும். நம்ம பிரான்ச் அதிகமாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வருஷம் டிசம்பரில் நம்ம ஹார்வெஸ்டிங் டிசம்பரில் நின்றுடும். பனி பெஞ்சவே நின்றுடும் அது. ஏன்னா பன்னிக்கு இது வெயில் இருந்தால் தான் வரும். அதனால் டிசம்பரில் வந்து நமக்கு தேவையில்லாத பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டோம்னா திரும்பி மே, ஜூனில் வந்து திரும்பி ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். சார் இந்த நிலம் வந்து எங்கள் பூர்வீகம் தான். 10 ஏக்கர் நிலமே இருக்குது. அது மேலே எங்கள் அப்பா அந்த காலத்துலலாம் கரும்பு, வேர்க்கடலை, கரும்பு இதுதான் பயிர் செஞ்சுருந்தாங்க. வர இந்த கரும்பெல்லாம் ஆலையெல்லாம் ஆந்திராவில் பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஆந்திரா பார்ட்ரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மில் இருக்குது. இந்த நம்ம திருவள்ளாங்கல்ல ஒரு மில் இருக்குது. அந்த மில்லில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நல்ல இடத்துல இது போகிறதுனால க்ரஷிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆந்திரா கோட்டின்னு இருந்தோம். ஆந்திரா மில்லெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கரும்பு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு இதாகலை. வெட்டுற கோயில் இதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து வேறு பயிர் மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பெரும்பாலும் வந்து இந்த சிமெண்ட் போல் தான் வேணும். ஏன்னா மேலே வந்து நம்ம டயரோ ஒரு ரிங்கோ ஏதோ வைக்கணும். நிறைய பேர் வந்து அது தெரியாமல் மலையில் கல் வருதில்ல, கல்லெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் செட் ஆகாது. ஒரு சிமெண்ட் போல் தான் வேணும். நம்ம கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதா இருந்தால் அது மேலே வந்து ரிங்கு, சிமெண்ட்டில் ரிங்கு போடலாம். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். போல் இருந்தோன்னா நம்ம பைக் டயரு அதுவே இது பண்ணிக்கலாம். ஒரு போலுக்கு வந்து 4 செடி இல்லை 5 செடி கிட்ட வைக்கலாம். ஒரு செடியை வந்து ஒரு அடி செடியில் வந்து கட் பண்ணிட்டு நம்ம வச்சோமே வேர் இருந்தாலும் பரவாயில்ல, வேர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வேர் இருக்கிறது வச்சா 100% சக்ஸஸ் ஆகிடும். வேர் இல்லாமல் நம்ம வச்சோன்னா அதுதான் ஒரு 5, 6ன்றது 1-2 ஃபெயிலியர் ஆகிடும். அது எப்படி இருந்தாலும் நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். அது மேலே 5 செடி வச்சுட்டு அதுக்கு அந்த 5 அடி போல் வரல நமக்கு அது மேலே வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வர நம்ம போலுக்கு வந்து கவர் போட்டு இந்த தண்டை கட்டிக்கிட்டே வந்தோம்னா 6 மாதத்துக்கு டயர் உள்ள வந்துடும். டயர் உள்ள வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதையே அப்படியே நம்ம தலைமுடி மாதிரி சாஞ்சுதோன்னா அதில் கொஞ்சம் சாஞ்சாவே அது மேலே எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வந்துடும். நம்ம வந்து அதை கட் பண்ண தேவையில்ல. நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா நிறைய மேலே வந்து கட் பண்ணுறது சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த பிரான்ச்சு சாஞ்சாவே நமக்கு தேவையான அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வந்துடும். ஃப்ரூட் வந்து நம்ம வச்சா ஒரு வருஷத்துக்கு வந்து அங்கங்கே ஒரு வாட்டி வரும். ஒரு ஏக்கருக்கு வந்து 450லேருந்து 500 போல் வரலும் பண்ணலாம். நான் 650 போல் வச்சேன். எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் 10க்கு 10 வைப்பாங்க. நான் வந்து 10க்கு 5 வச்சேன். ஏன்னா கொஞ்சம் கிட்ட இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஈல்டு வரும்ன்ட்டு. அதுவும் நல்லா ஃபெயிலியர் ஆகலை. அதுவும் நல்லா சக்ஸஸ் தான். ஏன்னா கொஞ்சம் போஸ்ட் அதிகமாக செலவாகுது. இப்போது 450 போலன்னாவே அதுவே ஒரு ஏக்கருக்கு வந்து 3.5 lakh ஆகிடும். நான் 650 போலன்னாவே நான் கொஞ்சமாக வச்சு ஒரே வாட்டி 10 ஏக்கர் வைக்கல. கொஞ்சமாக வச்சதுனால எனக்கு கொஞ்சம் அனுபவம் நல்லா கிடச்சிது அதில். அதனால் கொஞ்சம் கிட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சேன். கிட்ட வச்சது ரொம்ப எனக்கு இன்கம்மாக தெரிஞ்சுது. அதனால் ஃப்ரூட் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சா ஒரு வருஷத்துக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம வச்ச செலவு வராது. நம்ம வச்ச செலவு ஃபுல்லாக வரணும்னா 2 வருஷம் ஃபுல்லாகி 3ஆவது வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்சம் மினிமம் எவ்வளோ கம்மியில் நம்ம பண்ணாலும் 4 லட்ச ரூபா ஆகிடும். அதுக்கு
2 வருஷம் ஃபுல்லாகி 3வது வருஷத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ வச்சோமோ அவ்வளோ இன்கம் எடுத்துடலாம். அதனால் சும்மா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு நோய் வராமல் அது ஃபெர்டிலைசர்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு நம்ம மாட்டு சாணம், வர்மி கம்போஸ்ட்டு அது மாதிரி போட்டாவே இயற்கையாக தான் வரும். இது வந்து அதிகமாக நம்ம மருந்து யூஸ் பண்ண தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுவரை நான் கிட்டத்தட்ட 2018னா இப்போ கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ப்ரே அதிகமாக தேவையில்லை. அந்த நோய் வரும்போது நம்ம வேப்பம் எண்ணெய் இல்லை இது இருக்குது அதுக்கு அந்த கயோலின்னு சொன்னேன்ல, அந்த வெயிலில் வந்து அந்த தண்டெல்லாம் மஞ்சளாக போயிடும். நம்ம அது ஸ்ப்ரே பண்ணோம்னா கொஞ்சம் இப்போ டெம்பரேச்சர் வந்து 10% குறைஞ்சிடும். தண்ணி அது எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம் சொட்டு பாசனம் தான் வேணும். அதுக்கு 2 வாட்டி நம்ம விட்டாவ போதும். ட்ரிப் இரிகேஷன் விட்டுறதுனால நம்ம செடியான இது பண்ணதுனால நமக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ரொம்ப குறைஞ்ச இதில் பண்ணலாம். இன்னொன்று என்னடானா, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், கரும்பு வந்து 1 ஏக்கர் பயிர் செய்கிற தண்ணி ட்ராகன் ஃப்ரூட் வந்து 5 இல்லை 6 ஏக்கர் வரும் பண்ணலாம். அது ஒன்று. நம்ம செடியாண்டே ட்ரிப்பர் போட்டனால செடியாண்டி தான் நமக்கு தண்ணி ஏறம் இருக்கும். மீதி அந்த கேப்லலாம் நமக்கு அந்த இதெல்லாம் பில்லுகளெல்லாம் அவ்வளோ வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அது வந்து அங்கேயே இருந்தாலும் அந்த நம்ம நடவு பண்ணும்போது ஒரு இந்த போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் பெட்டு மாதிரி அந்த உறுப்பு மாதிரி கொஞ்சம் ஏற்பட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக அதில் பட்டுச்சுன்னா கூட அப்படியே கீழே வந்து செடிக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் கீழே அப்படியே இதாகிடும். ஓரளவு மழை வந்து கண்டினியூ ஒரு 10 நாள் 15 நாள் மழை தோற போட்டுனே இருந்தால் கூட அந்த மாதிரி பெட்டு மாதிரி நம்ம உறுப்பு மாதிரி அது மாதிரி போட்டோன்னு வச்சிங்களேன், தண்ணி அது மேலே வந்து நிற்காமல் எந்த செடிக்கே டேமேஜ் இருக்காது. நீங்கள் அந்த பெட்டு மாதிரி போடலைன்னா வேறு இவங்கலேருந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5ஆம் மாதம் லாஸ்ட்டில் ஃப்ளவர் பூ வந்துடும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 5ஆம் மாதம் நல்லா வெயில் இருக்கிறதுனால ஒரே வாட்டி கொஞ்சம் நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சளாக வந்து இந்த வெயிலுக்கு கொட்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ளவர் வந்தால் பூ வந்தால் அந்த மொட்டுகள் வந்து ஒரு 100 மொட்டுகள் வந்து ஒரு 50 ஃப்ளவர் தான் நிற்கும். 40 நாள் ஆகும் அதில் திரும்பி ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு. இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்து திரும்பி அங்கங்கே ஃப்ளவர் வரும், காய் இருக்கும். ஒரு பக்கம் காய் இருக்கும், ஒரு பக்கம் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், ஒரு பக்கம் பிஞ்சு இருக்கும், ஒரு பக்கம் நாளைக்கு நம்ம தாமரைப்பூ எப்படி வருதோ பூ அந்த மாதிரி வரும். அது மாதிரி 5ஆம் மாதம் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 11ஆம் மாதம் வரலும் இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே டைம் வந்து ஒரு நடுவில் ஏதோ ஒரு டைம் வரும். இப்போ 1 ஏக்கர் வச்சோம்னா 1 ஏக்கர் 2 டன், நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா 10-12 டன்னு 1 ஏக்கர்ன்றாங்க. அதெல்லாம் இல்லை. 1 ஏக்கர் மினிமம் எடுத்துக்கினா 3 டன்லேருந்து 4 டன்னு வரலாம். அதே நான் சொல்கிறதே கொஞ்சம் அதிகம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் தான் 1 ஏக்கர் 3 டன் வரும். நான் இது வரலும் அது நல்லா அதில் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவாங்க 10 டன்னு 12 டன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் வராது. எல்லாம் பயிரோட பெனிஃபிட்டு நல்லா இருக்குது. தாராளமாக பண்ணலாம். எப்போவுமே மாதம் எப்போவுமே ஒரு நடுவில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏக்கர் வச்சிங்கன்னா 1 ஏக்கரில் வந்து 500 கிலோ 400 கிலோ வாரத்துக்கு 4-5 நாள் லைனாக ஒரு நடுவில். மீதி டைமில் ஒரு 10 கிலோ 10 கிலோ அப்படியே இருக்கும். அதனால் நான் 10 ஏக்கர் வச்சதுனால எனக்கு வந்து எப்போ மினிமம் ஒரு 500 கிலோலேருந்து ஒரு 1000 கிலோ வரும். அப்படின்னு எனக்கு நிற்காமல் வருது. ஒரே டைம் இப்போ அந்த நடுவில் கேப்பில் 10 ஏக்கராக இருக்கிறதுனால எனக்கு 4 டன் 5 டன் நான் திருப்பதி பக்கம் எனக்கு சென்னையோட, அதனால் திருப்பதிக்கு அனுப்பிச்சிடுவேன். ஹார்வெஸ்டிங் பண்ணால் மார்க்கெட்டிங்கு லோக்கலில் இருக்குது. லோக்கலாக நிறைய பேர் வராங்க. அவங்கெல்லாம் 5 கிலோ 10 கிலோன்னா அது மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மார்க்கெட்டில் 150 ரூபா போச்சுன்னா நான் இங்கே 100 ரூபா தான் தரேன். அவங்க வந்து ஒரு 5-10 கிலோமீட்டர்லேருந்து வெளியே இந்த ஃபார்முக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக எப்போவுமே 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறதில்ல. ஒரு டைமில் 200 ரூபா கூட போகும். லோக்கலில் வந்து அவங்களுக்கு அது மாதிரி கொடுக்குறேன். எனக்கு மினிமம் என் செலவுகளுக்கு என்னுடைய கை செலவுக்கெல்லாம் இங்கே லோக்கலில் வைத்தது சரியாக போடும். அதிகமாக வந்தோன்னா பக்கத்தில் திருப்பதிக்கு அனுப்பிடுவேன். சென்னை வந்து எங்களுக்கு கிட்ட 110 கிலோமீட்டர் ஆகுது. எனக்கு திருப்பதி 60 கிலோமீட்ரு. திருப்பதியில் நல்லா இருக்குது. மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது. எவ்வளோ டன் எவ்வளோ இருந்தாலும் மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் மார்க்கெட்டிங்லன்றாங்க. மார்க்கெட் வந்து சென்னையில் மார்க்கெட் இருக்குது, அது கரெக்டாக தெரியலம்மா எவ்வளோ இந்த மார்க்கெட்டு இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சென்னையில் நல்லா இருக்குது. திருப்பதி கிட்டே இருக்கிறதுனால நான் ஆந்திராவுக்கு இப்போ என் ஆட்டோ வச்சு நானே அனுப்பிச்சிடுறேன். அவங்க வராங்க. நம்மளே இப்போ மார்க்கெட்டில் சப்ளை பண்ணால் டெய்லி ரேட் என்னன்னு தெரியுது. அது அவங்க வந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த ரேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே 100 ரூபா போச்சுன்னா எனக்கு 50 ரூபா தான் கேட்பாங்க. நம்ம டெய்லி அங்கே போனால் நம்ம கமிஷன் இதுதான். அங்கே போயிட்டு காலையில் சாயங்காலம் ஆட்டோவில் இதில் ஒரு வண்டியில் அனுப்பிச்சோன்னா காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்கு சேல்ஸ் ஆகிடும். நம்ம சும்மா நின்றுக்கிட்டு இருந்தாவே நம்ம ஃப்ரூட்டு பார்த்து ரேட் பார்த்து எடுத்து போடுவாங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம அமௌண்ட் பில் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க. இதுவரையில் எனக்கு அமௌண்ட் இந்த 6-7 வருஷத்தில் சேல்ஸில் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ இருந்தாலும் சேல்ஸ் ஆகுது. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த எடுத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கேட்குறவங்கெல்லாம் வந்து இது கேரளாலேருந்து நிறையா இந்த ஃப்ரூட் வந்து கேரளாவில் வராது. இது அவங்க கேரளாலேருந்து வரவங்கெல்லாம் கேரளா பெங்களூரு இங்கெல்லாம் வரவங்கெல்லாம் அவங்க 3 டன் 4 டன் ஒரே டைம் கேட்குறாங்க. என்கிட்ட 3 டன் 4 டன் இருக்காது எப்போவுமே. அது 2 நாள் 3 நாள் அவங்கள நம்பி நான் வச்சா திரும்பி அவங்க வரலன்னா
திரும்பி நான் மார்க்கெட்டுக்கு எடுத்து போனால் மார்க்கெட்டுக்கு வந்து அன்றைக்கி ஹார்வெஸ்டிங் பண்ணது அன்றைக்கி அறுத்தது அப்போ மார்க்கெட்டு போனால் மார்க்கெட்டில் வேல்யூ. 2 நாள் வச்சா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணி 15 நாள் 20 நாள் வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ணி தான் அவனுக்கு கரெக்டாக தெரியும். நாங்கள் இங்கே கட் பண்ணும்போது கொஞ்சம் காயாக இருக்கும், செங்காயாக இருக்கும், பாதி கலர் தான் வந்துருக்கும். அந்த மாதிரி கலர் தான் அவங்களும் எடுத்து போய் அவங்க விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம 2 நாள் நம்ம கட் பண்ணி வீட்டில் வச்சா கொஞ்சம் கலர் நல்லா பழுத்துடும். அது மார்க்கெட் இதாகுது. அதனால் நான் வெளியே யாருக்குமே கொடுக்கறதில்ல. அப்போ அன்றைக்கி வேணுமா இன்றைக்கி வேணுமா யார் இருந்தாலும் வாங்க. நான் 3 டன் 4 டன்னு வச்சு அவங்க வந்து ஒரு வாரம் வச்சு வைங்க, ஒரு வாரம் கழித்து நான் வந்து 4 டன் ஒரே வாட்டை எடுத்து போகிறேன். நான் இதுவரை யாருமே கொடுக்கல. மார்க்கெட்டிங் திரும்பி மறுநாள் அவங்க சப்போஸ் அவங்க வரலன்னா மார்க்கெட்டு போனால் அது மார்க்கெட்டில் இருக்க மாட்டோம். நம்மளே மார்க்கெட்டில் போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம எடுப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தால் நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கு. இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்டா உடலுக்கு என்ன இதுன்னா, நிறைய பேர் என்கிட்டேருந்து எடுத்து போயிட்டு சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் யாருக்காவது மோஷன் சரியாக போகலன்னா இந்த ஃப்ரூட் கட் பண்ணால் அது உள்ள சிகப்பாக தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். வெள்ளை நம்மக்கிட்ட இல்லை, அது வெள்ளை சிகப்பாக இருக்கும். சிகப்பாக ஒரு நாள் அது சாப்பிட்டோம்னா நமக்கு மோஷன்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகும். 100% எனக்கு ஒரு டாக்டர், எங்கள் ஃபேமிலி டாக்டரே சொல்லியிருக்காரு மோஷன் நல்லா ஃப்ரீயாகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் இல்லை, எவ்வளோ சாப்பிட்லாம். நம்ம இது இஷ்டம் தான், அது மேலே 1 2 சாப்பிட்றோன்னு அப்படி இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஃபார்முக்கு வந்தால் என்கிட்ட ஃபார்முக்கு வரவங்களாம் பார்க்காதவங்களாம் நிறைய பேர் 5 6 பேர் சாப்பிடுவாங்க. அவங்க இங்கே ஃபார்முக்கு வந்து பெருசாக ஒரு 3/4 கிலோ 1 கிலோலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒருத்தர் 2 கிலோ 3 கிலோ 3 4 ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அதனால் எதுவுமே இல்லை, இந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்றாங்க. அது கரெக்டாக ஏதுன்னு இதுவரை தெரில, எனக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது. இந்த மழை இந்த ஜூன் ஜூலை இந்த டைம்லலாம் நம்ம வாட்டர் மெலன் எப்படியோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கெல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வரலாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மி. ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து 2 நாள் 3 நாள் விட்டாவே போதும். ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன் இதில் விட. கரும்பு நிறைய தேவைப்படும் தண்ணி. இப்போ சில இடங்களில் வந்து கரும்பே பண்ண முடியாது, தண்ணியே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து தாராளமாக பண்ணலாம். 1 இன்ச்சு தண்ணி இருந்தாவே கிட்டே ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா பயிர் பண்ணலாம். ஓரளவு தண்ணியே இல்லைன்னு வச்சோட செடி காயாது, நமக்கு அந்த ஈல்டு வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். திரும்பி தண்ணி மழை பெஞ்சால் திரும்பி தண்ணி இல்லைன்னு சொல்லி செடி காயத்துக்கு இதுவரை நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் வாடும், நல்லா வாடிடும். திரும்பி மழை பெஞ்சு திரும்பி தண்ணி விட்டால் திரும்பி சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் தண்ணி இல்லாதவங்களாம் நான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கேன். இந்த செடி வந்து யாருக்கு எவ்வளோ வேணுமானா நானே தரேன் சார். அதிகமாக வேணுமானா 1000 2000 3000 நிறைய வைக்கிறதா இருந்தால் நீங்களே வந்து எடுத்து போய் இருக்கும். யாராவது ஒரு 100 200 வேணும்னா நான் எம்எஸ்எஸில் கொரியரில் அது வேறுனா அது மாதிரி நான் பார்சல் அனுப்புகிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறது கொஞ்சம் முள் இருக்கும். நீங்கள் அதிகமாக இருக்குதுன்னா நீங்களே இது பண்ணிங்கன்னா ஒரு செடி வந்து 35 ரூபா 40 வரல நான் தரேன். வேரோடு இருப்பேன். அந்த பாக்கெட்டு மணல் இல்லாமல் நிறைய பேர் மணல் வேணான்ட்டாங்க. இப்போ நம்ம மிளகா செடி எப்படி பிடுங்கி தரமோ அந்த மாதிரி இது பிடுங்கி நான் மார்க்கெட்டிங் இது பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச வரலாம் நீங்கள் நிறைய வேணும்னா நீங்கள் வந்து எடுத்து போகிறது நல்லது. கொஞ்சமாக இருந்தால் நான் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறேன். ஒரு செடி வந்து அதை நான் சொன்ன ரேட்டு தான். இது தவிர மலர் பகுதியில் குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய செடிகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். லிச்சி இருக்குது, லோங்கான் இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, வாட்டர் ஆப்பிள் இருக்குது. சீட் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு சீட்லெஸ் லெமன்னு சொல்லிட்டு, தைவான் லெமன். அது நம்ம வச்ச ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு ஈல்டு நல்லா வருது. அதில் வந்து எல்லாமே சீடு இருக்காது, காய் பெருசாக இருக்குது. முள்சீத்தா இருக்குது. அவகேடோ இப்போ புதுசாக வந்து அவகேடோ வச்சுருக்கேன். வச்சு 2 வருஷம் ஆச்சு, ஈல்டு வந்திருக்கு. அதனால் ஒரு 100 செடி வச்சுருக்கேன். திரும்பி இப்போ அவகேடோ வந்து இன்டர் கிராப்பை ஃபுல்லாக வைக்க போகிறேன். இந்த 10 ஏக்கரில் நடுவில் இன்டர் கிராப்பை வைக்க போகிறேன். ஒரு 10 ஏக்கரை வைக்க போகிறேன். 4 ஏக்கரை 400 செடி இப்போ எடுத்து வந்திருக்கேன் அவகேடோ. சார் இது வந்து தைவான் லெமன். இது நம்ம செடி வச்சாவே ஒரு 6 மாதத்துலேருந்து நமக்கு ஃப்ரூட் வந்துடும், காய் வந்துடும். ஒரு காய் வந்து 150 கிராம் இந்த சைஸ் இருக்கும். நம்ம எலுமிச்சை செடியிலேருந்து ஒரு காய் 2 காய் தான் இருக்கும். இது பாருங்கள், 5 காயிலேருந்து 10 காயோடு இருக்கும். இதுதான் இதோடைய இது. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டுக்கெல்லாம், நம்ம நர்சரிகள்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது தைவான். இது நம்ம இந்தியாவில் இல்லை, தைவான். இது வந்து இந்த லெமனில் வந்து விதையாக இருக்காது. விதையாக இருக்காதனால நிறைய பேர் வந்து ஊறுகாய்க்கு விரும்புகிறாங்க. இது செடி வந்து இப்போ தான் கொஞ்சம் ரேர். இப்போ தான் நம்ம நர்சரிலாம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு செடி வச்சோட இது நல்லா இதாகும். மார்க்கெட் லெவலில் ஆந்திராவில் நிறைய இருக்குது மார்க்கெட்டிங்கில். இப்போ நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. ஊறுகாய் தான் இதாகும். நம்ம ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இதில் காய் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது 150 கிராமோடு வரும் ஒரு செடி. சரி, இது வந்து அத்தி. இது பூனை ரெட். இது எப்பவும் காசிக்கினே இருக்கும். ஒரு இலைக்கு ஒரு காய் வந்துக்கிட்டே இருக்கும்.
மருந்து எதுவுமே அடிக்க தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்டில் வந்து எதுவுமே மருந்து அடிக்காமல் நம்ம சாப்பிட்றது மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டா கூட இது ஒன்று தான். இந்த அத்திக்கு வந்து மருந்து அடிக்கவே தேவையில்லை. எப்போவும் ஒரு ஆல் டைம் இது ஒரு இலைக்கு இந்த மாதிரி ஒரு காய் வந்துக்கினே இருக்கும் பாருங்கள். நம்ம எப்போ இதுன்னு சாப்பிட்டாலும் மார்க்கெட்டில் இது நம்பி இது சாப்பிட்லாம். மருந்து அடிக்கவே தேவையில்லை. இது நேச்சுரல் ஃப்ரூட் இது. சரி, இது வந்து திப்பிலை. இது பெரும்பாலும் திப்பிலைன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் தான் பார்த்துருப்போம். அது நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இது நல்லா பருவத்துக்கு வந்தது. இது பிஞ்சு. இது நாட்டு மருந்தில் இது பவுடர் அடித்து தான் திப்பிலே கொடுப்பாங்க. இது சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த சளி எதுவுமே பிடிக்காது. இது எவ்வளோக்குள்ளே எவ்வளோ மயில எதில் இது பண்ணாலும் நம்ம அப்படியே பச்சது அப்படியே சாப்பிட்லாம். இது ரேர். இது வந்து செடி. இது செடி கிடைக்கிறது ரேர். இது கேரளாவில் தான் செடி இது கிடைக்கிது. நம்ம ஏரியாலலாம் கொடி தான். கொடி வச்சா 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிடும். இது வந்து நம்ம செடி வச்சவே சின்ன செடியிலவே நமக்கு இது வரும். ஒரு இலைக்கு ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காய் வந்துன்னே இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம் நம்ம. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது. சரி, இது வந்து முல்சீத்தா. இது கேன்சர் ஃப்ரூட். இது நிறைய பேர் வந்து கேன்சருக்கு நல்லா க்யூர் ஆகுதுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இந்த காய் பாருங்கள். இதுதான் ஒரு 1.5 கிலோ மேலே இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணோம்னா பலாசோலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே இருக்கும். கேன்சருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரலாம் இப்போ ஒரு 7 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. நிறைய பேருக்கு நிறையா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இது விருப்பப்பட்டு கேட்குறாங்க கேன்சருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் டாக்டருக்கே கொடுத்துருக்கேன் நான். அவங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரூட் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நான். யார் வேணும் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிறவரில் நான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறேன். அட்ரஸ் கொடுத்தா நான் கொரியரில் அனுப்புகிறேன். சரி, இது வந்து லிச்சியில் ஒரு வெரைட்டி லோங்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஃப்ரூட் வந்து நம்ம சப்போட்டா மாதிரி இருக்கும். இது உள்ள வடித்து நம்ம இது அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். சார், இது வந்து ஒயிட் நாவல். இது நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது. இந்த செடியுடைய ஒரு இது என்ன ஸ்பெஷல் என்னென்னா வருஷத்துக்கு 2 வாட்டி காய்க்கும். எந்த நாவலுமே இந்த மாதிரி காய்க்காது. 2 வாட்டி காய்க்கும். நான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. நம்ம மாமூல் நாவல் சாப்பிட்டா நம்ம தொண்டை பிடிக்கும். இது வந்து தொண்டை பிடிக்கும். அப்படி எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சார், இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இது ஸ்டார் ஃப்ரூட்டில் 2 வெரைட்டி இருக்குது. புளிப்பு இருக்குது, நல்லா டேஸ்ட்டு தித்திப்பாக இருக்கிறது இருக்குது. இது தித்திப்பாக இருக்கும். இது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அந்த வெயில் காலத்தில் எப்பவுமே ஒரு இது ஆல் டைம் இது வந்துக்கிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் நல்லா நம்ம தண்ணிக்கு அந்த வாட்டர் மெலன் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நல்லது. இப்போ தான் நம்ம ஏரியாவில் டெவலப் ஆகுது. இது முன்னாலாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த ஏரியாவில் தான் இது வரும். நானே 2 செடி எடுத்து வந்து வச்சு இப்போ ஒரு 50 செடி வச்சு டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காய்க்குது. சரி, இது வந்து ப்ளூபெர்ரி. இது ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் வராது. இது இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. இது நிறைய ஃப்ளவர் வந்திருக்கு. இதில் வந்து அதுக்கு முன்னால் வந்து ஷேர் நெட் போட்டிருந்தேன். அதனால் நல்லா வந்துருந்தேன். இப்போ ஷேர் நெட்டு கைட்டதுனால அந்த இதில் வரல. ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேலாக ஷேர் நெட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வருதா இல்லைன்னு பார்க்கலாம். இது சரி, இது நோனி. இது நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்டில் எல்லாமே கொஞ்சம் கசப்பாக இருக்குது. இது நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து போய் சாப்பிட்றாங்க. ஆனால் அது எப்படி இதாகுதுன்னு நான் இதுவரையில் யாருமே கேட்கல. ஆனால் ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் நல்லா கசப்பாக இருக்கும். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம கசப்பாக இருக்கிறது சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எடுத்து போகிறாங்க. எங்கள் ஃபார்முக்கு வர்றவங்களாம் அந்த சண்டேலாம் சென்னையில் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து வருவாங்க. நிறைய பேர் பச்சைக்காயை எடுத்து போயிட்டு எப்படியாவது ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்களா. இதுவரையில் என்னன்னு எதுவுமே சொல்லலை. சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சேண்டால், ஸ்வீட் சேண்டால்னு சொல்லிட்டு இதுவரையில் நானே அப்புறம் இது நான் வச்சு 3 வருஷம் ஆகும்போது. இப்போ போன வருஷமே காய் வந்தது. ஆனால் அது கீழே கொட்டிடுச்சுது. ஆனால் இந்த வருஷம் ஃப்ரூட்டெல்லாம் வந்தது. நான் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன். இந்த பாருங்கள், உள்ளே கட் பண்ணால் 2-3 சீடு இருக்கும். ஸோ ஃப்ரூட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரியாக இருக்குது. ஆனால் செடி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். இது நான் 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கே எடுத்து வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ கிடைக்க மாட்டேன்து. நானே ஒரு 20-30 செடி வைக்கலான்னு ஒரு பிளானாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரூட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2.5 வருஷம் ஆச்சு இது வச்சு. சார், இது வந்து அவகேடோ. இது நம்ம ஏரியாவில் நிறைய பேர் வராதுன்னு சொன்னாங்க. இது நமக்கு வருது. இது வந்து வெஸ்ட் இண்டியன் க்ரீன்னு சொல்லிட்டு இது எல்லா இடத்துல எவ்வளோ வெயில்னாலும் இந்த ஃப்ரூட் வருது. இது இப்போ வந்து இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த பாருங்கள், 200 கிராம் இருக்கும். நம்ம இந்த வெரைட்டி மட்டும் நமக்கு வருது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 100 செடி வச்சுருக்கேன். திரும்பி ஒரு 3 ஏக்கரை வைக்க போகிறேன். இப்போ தான் செடியெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த வெரைட்டி நம்ம வெஸ்ட் இண்டியன் கிரீன்ன்றது நம்ம ஏரியாவுக்கு நல்லா வருது. சரி, இது பேர் வந்து பீனட் பட்டர். இது
வேர்க்கடலைன்றாங்க. வேர்க்கடலை வந்து மாமூலாக நம்ம பூமியிலேருந்து விளையிறத பார்ப்போம். இது வந்து செடிக்கு மேலே காய்க்குது. கிட்டத்தட்ட அந்த வேர்க்கடலை வாசனையாக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் இது. இது எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபீல்டில். எவ்வளோ வெயிலில் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் ரொம்ப தண்ணியே இல்லைன்னா வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சார் இது வந்து சப்போட்டாவில் வந்து நம்ம ஏரியாவில் இல்லை, இது வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் தான் இருக்குது. இது பேர் வந்து மேமி, MAMEY, மேமி சப்போட்டா. இந்த காய் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம தேங்காய், பெரிய தேங்காய் எவ்வளோ சைஸ் இருக்குமோ அவ்வளோ சைஸ் வருது. அது வருஷம் பூரமாக காய்ச்சினே இருக்கும். இது ஹார்வெஸ்டிங் எப்போன்னா கரெக்டாக ஒரு 8 மாதம். இது வந்து இப்போ ஃப்ளவர் வந்து 2 மாதம் ஆச்சு. இன்னும் 6 மாதம் இல்லை 7 மாதம் 10 மாதம் ஆகும் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு. இது நானே பார்த்துருக்கேன். அது நம்ம தேங்காய் உரிக்காமல் தேங்காய் இருக்குது, அந்த சைஸ் வருது. அது ஒரு காய் நம்ம கையில் வச்சா நம்ம கை தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஏரியா கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஒரு செடி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நமக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு செடி ட்ரை பண்ணியிருக்கேன். சார் இந்த ஃப்ரூட் வந்து கெமிலியா. இது கெமிலியான்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும். அது வந்து நம்ம டொமேட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வருதோ இல்லையோ நான் ஒரு 50 செடி எடுத்து வந்திருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து பாதாம், நம்ம ஒரிஜினல் பாதாம் இருக்குல்ல, அந்த செடி தான் இது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அவகேடோ ஒரு 500 செடி இருக்குது. யாருக்குன்னா வேணுமாங்கன்னா அவகேடோ சேல்ஸில் இருக்குது. இப்போது அவகேடோ கிராப்டர் செடி. சார் இப்போது என்கிட்ட வந்து எலுமிச்சம் செடி இருக்குது. எலுமிச்சில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. நாட்டு எலுமிச்சை வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரும் ஒரு செடி தரேன். செடி நல்லா ஹைட்டாக இருக்கும், 3 அடி ஹைட்டாக இருக்கும். அதை விட்டால் இந்த தைவான் லெமன் சொல்லுவாங்களா, அதுவும் இருக்குது. அது வந்து ஒரு 250 ரூபா 200 ரூபா இருக்கும். அது இன்னொரு லெமன் வந்து மார்க்கெட் லெமன் இருக்குது, அதுவும் இருக்குது. அது வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகும். அதுவும் இருக்குது. அது 150 ரூபா 200 ரூபா அந்த ப்ரைஸில் இருக்கும். மாஞ்செடி இருக்குது. மாஞ்செடி என்ன வெரைட்டி வேணுமானோ அதெல்லாம் இருக்குது. அது தைவான் அந்த வெரைட்டியெல்லாம் இல்லை, நம்ம லோக்கல் வெரைட்டி என்ன இருக்குது அது மாதிரி இருக்குது. சப்போட்டா இருக்குது. கிரிக்கெட் பால்னு வெரைட்டி சப்போட்டா இருக்குது, நிறையா இருக்குது. எவ்வளோ வேணால் அந்த ரேட்டுக்கு இருக்குது, நான் தரேன். மீதி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செடி என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஏது வேணும்னா ஒயிட் நாவல் இருக்குது, அவகேடோ இருக்குது, அவகேடோ கிராஃப்டட் இருக்குது. அவகேடோ கிராஃப்டட் எத்தனை செடி வேணால் இருக்குது, நான் தரேன். ஒயிட் நாவல் இனிமேல் தான் எடுத்துன்னு வர போகிறேன். சரி, இப்போ வந்து எங்கள் ஊர் இந்த திருத்தணி, எங்கள் ஊர் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது, மகிடேஸ்வரம் மத்தினி. அங்கே வர்றவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து போகிறாங்க. நியர் கொஞ்சம் 10 கிலோமீட்டரில் திருத்தணி முருகர் கோயில் இருக்குது. அங்கே சனி நேரம் வரவங்களாம் என் ஃபார்முக்கு வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. தாராளமாக வரலாம். உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ஃபார்மில் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான இந்த திப்பிலி இதெல்லாம் நிறைய பேர் திப்பிலியெல்லாம் ஃப்ரீ தான். இது எடுத்து போகலாம். முள்சீத்தா எனக்கு என்கிட்ட இருக்கிற வரலாம், முள்சீத்தா ஃப்ரீ தான். யார் வேணாலும் அது கேன்சர் ஃப்ரூட்றவங்களாம் யார் வேணாலும் ஃப்ரீயாக தான் தரேன், எடுத்து போகலாம். இல்லை யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கொரியரில் இடம் அனுப்புகிறேன். என்கிட்ட இருக்கிற செடியெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்போவும் தாராளமாக வரலாம், எது வேணும் பார்க்கலாம். எப்போ வேணுமோ தாராளமாக, இன்ஃபார்மே தேவையில்லை, நேராக வரலாம். சரி, இதுதான் என்னுடைய மண்புழு உரம் தொட்டி. இதில் தான் நான் ரொம்ப வருஷமாக 2004லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவரைலாம் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன். இது யாருக்கு வேணுமோ நான் என்ன வேணும் தரேன். உங்களுக்கு யார் இது இயற்கை உரம் இந்த நம்ம ஏரியாவில் இதுக்கு கிடைக்க இப்போ யாருமே இல்லை. நான் ஒரே ஆள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் நம்பர் பார்த்து நீங்கள் பண்ண 1 மூட்டை 2 மூட்டை நான் கொரியரில் அனுப்புவேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா என்கிட்ட வந்து தாராளமாக எடுத்து போகலாம். நான் இது 2004லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு பெஸ்ட் ஃபார்மர் அவார்டே கிடச்சிருக்கு. பெஸ்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க.